ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மீண்டும் மீண்டும் உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எத்தனையோ முறை இப்படி இருக்க தவறு செய்யறன்னு சொல்லியும் கூட மீண்டும் மீண்டும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் நல்லவங்க நம்புவது எதனால் என் செல்லமே? அப்படி நீ யாரை நல்லவங்க நம்புனியோ, யாரு உன்னை போலவே யதார்த்தமா இருக்காங்கன்னு அவங்ககிட்டயே சொல்லி பேசி சந்தோஷப்படுறியோ, அவர் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில இப்போ ஆபத்து வரப்போகுது. இப்போதாவது அதை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நபரை உன்னிடமிருந்து தள்ளி தூரமாக வைக்க பழகு. அவங்க உன் கூட நல்லா பேசுறாங்க, உன்கிட்ட நல்லா பழகுறாங்க. ஆனா எப்போதுமே அவர்களுடைய ஆழ் மனதில் உன் மீது ஒரு பொறாமை குணம் இருப்பது உனக்கு தெரியுமா? அவங்க ரொம்ப சிரிச்சு பேசுறனாலையும் அன்பா பாசமா பேசுறனாலையும் அவங்க உனக்கு நல்லது நினைக்கிறாங்க, நல்லது சொல்றாங்க நீ நினைச்சினா அதை ஓரளவுக்கு நான் ஒத்துக்குவேன். அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்கள விட நீ நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் நீ முன்னேறக்கூடாதுன்றதுக்காக உன் வாழ்க்கையில உனக்கு பல விஷயங்களை தப்பு தப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்வாழ்க்கையை வாழ நினைக்கும் என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்வழிகளை காட்ட இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது அடுத்த மனிதரை உனக்கு மிக நெருக்கமாக இருக்கும் அந்த நபரை முழுவதுமாக நம்பிட வேணாம். இந்த உலகத்துல உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிச்சு தானே நீ அவங்க ஒருத்தராவது இருக்கட்டும்னு அவங்க கூட நெருங்கி பழகிட்டு இருக்க. ஆனா உன்னை நம்பி யார் இருக்காங்கன்னு பாரு. உனக்காக ஒருத்தரை வெளியில் தேடாதே. உன்னை நம்பி உனக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு சில மனிதர்களும் உன் வீட்லயும் உன் குடும்பத்திலையும் இருக்காங்க தானே. அவர்களுக்கு நீ உண்மையாயிரு. அவர்களுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றக்கூடிய, அவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பிள்ளையாயிரு. ஆனா அதுக்கு முன்பாக உன்னுடைய தேவைகளையும் நிறைவேற்றிக்கோ. நீ ஆசைப்படுற விஷயங்களையும் அடைய முயற்சி செய். அதற்காக உன்னுடைய உழைப்போ அல்லது உன்னுடைய செலவோ எதுவா இருந்தாலும் நீ தாராளமாக செய்யலாம். உன்னுடைய மனசாட்சிக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக, நல்ல விஷயங்களுக்காக நீ செலவு செய்வதும் அதை அடைய நினைப்பதும் எந்த தவறும் இல்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையா இருக்க. ஆனா அதை அடுத்தவங்களை நிரூபிக்கணும்னு எதுக்காக நினைக்கிற? உனக்கு தெரியும் நீ நல்ல பிள்ளைன்னு. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க கிட்ட போய் அதை எடுத்து சொல்றதுனால என்ன உன் வாழ்க்கையில மாறிட போகுது? யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என யாரையும் கண்டுகொள்ளாதே நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி அடுத்தவங்க மட்டும் தெரிஞ்சு புரிஞ்சு என்ன சாதிக்க போறாங்க? நீ யார் என்பதையும் நீ என்ன செய்ய போறங்கிறதையும் உன்னுடைய திட்டம் எதுவாக இருக்கு, அடுத்து நீ என்ன செய்ய போறன்றதையும் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஏன்னா நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்களை காட்டிலும் எப்போ அவங்கள விட்டு கீழே விழுந்து போவேன்னு நினைக்கிற மனிதர்கள் தான் இங்க அதிகமா இருக்காங்க. உன் மனசு சோர்வடையும் போது உன்னை அவர் நம்பிக்கையா பேசுறாங்க, நல்ல வார்த்தைகளை சொல்றாங்க நீ நினைக்கிற. அவர் என்னதான் உனக்கு நம்பிக்கையாய் நல்ல வார்த்தைகளை சொன்னாலும், ஆறுதலாய் அரவணைத்து உன்னிடம் அன்பு காட்டினாலும், அவர் மனசுக்குள்ளேயும் எப்போ நீ அழிஞ்சு போவ, அவங்கள விட கீழே இறங்கி போவன்ற எண்ணம் அதிகமாக இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கோ. ஒரு சிலர் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்ப்பாங்க. ஆனா அவங்கள விட நீ நல்லா வந்துடக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஆழமாய் ஊறி போயிருக்குமேன் செல்லமே. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிக்கல்களையும் சுமூகமாக முடித்து தருவதற்காக தான் உன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி அவர்களுக்கு தேவையானதையும் செஞ்சு உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தான் இப்போ நான் உன்னை தேடி வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். நீ அமைதியாக இருப்பதால் தானே ஒவ்வொன்றும் அமைதியாகவே உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்ன்றத கூட நீ ரொம்ப பொறுமையா அமைதியா என்கிட்ட கேட்ட. அப்படி இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு அமைதியான முறையில் சுலபமாக நடத்தி முடிக்கிறேன். என் மேல நம்பிக்கை வச்சு காத்திரு. கூடிய சீக்கிரமே உன்னுடைய பொறுமையும் அமைதியும் பக்தியும் நம்பிக்கையும் சேர்த்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்க போகுது. நான் சில நேரம் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணமே உன்னை சுத்தி இருக்க அந்த ஆபத்து தரக்கூடிய துரோகி யாருங்கிறத நீ அடையாளம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் பலமுறை உன் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் உதவி செஞ்சிருக்கேன். ஆனா இந்த முறை கடைசியா உனக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நான் எதுக்காக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தேன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் இன்னொருவர் உனக்கு கெடுதல் செய்ய வரும்போதும் கேடு செய்ய வரும்போதும் நான் காப்பாத்திடுறதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்றதே உன்னால புரிஞ்சுக்க முடியல. இப்படியே நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா உன் வாழ்க்கையில உனக்கு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தைரியமும் அதை எப்படி சமாளிக்கணுன்ற திறமையும் இல்லாமல் போயிடும். அதனாலதான் இந்த முறை ஒதுங்கி நின்று உன்னை சுத்தி இருக்கிற துரோகி யாருன்றத உனக்கு அடையாளம் காட்ட போறேன். இந்த வராகி அம்மாவின் துணையோடு நீ எல்லா விஷயங்களையும் துணிஞ்சு தைரியமாக செஞ்சு வெற்றி பெறலாம். உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் காத்திருக்கும் போது தேவையில்லாம எதையும் நினைச்சு கவலைப்படாத.
உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் இன்பத்திலும் தேவையில்லைன்னு முடிவு செய். உனக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் எப்படி எல்லாரும் காணாம ஓடி போய் மறைஞ்சிடுறாங்க? அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம்னா உன்னை மட்டும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே உன்னை தேடி வந்து ஆகா ஓஹோன்னு உன்னை பாராட்டி பேசுகிறார்களா? நீ கொஞ்சம் கவனமாக இருந்துதான் ஆகணும் என் செல்லமே. நீ நம்பிய மனிதர்கள் எல்லாம் உன்னை கைவிட்ட நேரத்தில் உனக்காக உன் கூட நின்னவங்களை மட்டும் உயிர் உள்ளவரை மறந்து விடாதே. ஏன்னா அவங்க தான் உண்மையாவே நல்லெண்ணம் கொண்ட நல்ல உறவுகள். அப்படிப்பட்ட நல்ல உறவு உன்கிட்ட இருக்கும்போது அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சாலும் அதை மறந்து விடு. ஆனா துரோகம் செஞ்சா அதை மன்னிக்கவும் மறக்கவும் அவசியமில்லை. ஏன்னா தவறுங்கிறது எல்லா மனிதர்களும் செய்யக்கூடியது. அது தானாக தெரியாம நடந்துரும். ஆனா துரோகம் என்பது திட்டம் போட்டு செய்வதல்லவா? அப்படி உன் வாழ்க்கையை அழிப்பதற்கும் கெடுப்பதற்குமாக துரோகம் செய்த அந்த நபரை நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். அவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் மனசுல நிம்மதி இல்லாம விட்டுறணும்னு நினைச்சுதானே எல்லா வேலைகளையும் செஞ்சார். எப்போ உன் குடும்பம் கஷ்டப்படணும்னு நினைச்சாங்களோ, எப்ப நீ அழுகணும் வருத்தப்படணும் வாழ்க்கையை நினைச்சு நொந்து போகணும்னு அவர் நினைச்சாரோ, அந்த நொடியை உன்னை காப்பாத்துறதுக்கு நான் களம் இறங்கி விட்டேன். இப்போ உன் மனசுல ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யாருக்கிட்டையும் கோபப்பட்டு பேசக்கூடாதுன்றத. ஏன் தெரியுமா? நீ கோபப்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது அது வாக்குவாதத்திலையும் பிரச்சனையிலையும் சிக்கல்களையும் போய் முடியலாம். அதனால் உனக்கு எந்த லாபமும் இல்லை, நஷ்டம் மட்டும்தானே வருகிறது. ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சண்டை போடும்போதும் வாக்குவாதம் செய்யும் போதும் அவர் உனக்கு எதிரியாக மாறி போய் விடுகிறார். அப்புறம் என்ன நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அடுத்து கெட்டதாவே நடந்து முடியும். அவர் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு எரிச்சலும் வெறுப்பும் உண்டாகுது. உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அவங்க உன்னை அழிச்சே ஆகணும், உன் வாழ்க்கையை கெடுத்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க. எதற்காக இந்த கெட்ட எண்ணமும் கெட்ட செயலும் தேவையில்லாத யோசனைகளும்? அதனாலதான் யாருக்கிட்டையும் பேசி பிரச்சனையை பெருசாக்காம வாக்குவாதம் செய்யாம பொறுமையா விட்டு கொடுத்துப்போன்னு சொல்றேன். எந்த கவலையாக இருந்தாலும் அதை நினைச்சு கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்காம இந்த வராகி அம்மா கிட்ட அதை விட்டுட்டு நீ அமைதியா இரு. உனக்கான ஆறுதலை நிச்சயமாக நான் தருவேன். எந்த விஷயத்த நினைச்சு நினைச்சு நீ அதிக கவலைப்பட்டாயோ, உன் உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டியோ, அதை இப்போது உனக்கு சரி செய்ய இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். உனக்கு வர வேண்டிய பணமும் உனக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும். உன்னை ஏமாத்தினவங்களை நிம்மதியா இனி வாழ விடமாட்டேன். உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உனக்கு ஆபத்தை விளைவிக்க காத்திருந்தவர்களையும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் கண்ணீர் விட செய்தவர்களையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ இனிமே எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னிடம் வர வேண்டிய எல்லா விஷயங்களும் எல்லா உறவுகளும் எல்லா பணமும் தானாக உன்னை வந்து சேரும். எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் உனக்குள்ள உருவாகாம பார்த்துக்கோ. பொறுமையும் அன்பும் உனக்குள்ள இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. தைரியமா இரு, நிம்மதியாக இரு. உன்னை பாதுகாக்கும் கவசமாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும். உன் வாழ்க்கையிலையும் நிச்சயமா நீ வெற்றி பெறுவ. இதனால் வரை நடந்தது நடந்துருச்சு. இனி நடக்க போவதையெல்லாம் நான் என் பொறுப்புல எடுத்துக்கிறேன். தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு வருத்தப்படாம உன் வாழ்க்கையில நடக்கிறது நல்லதா இருக்குன்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன் வாழ்வில் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துருமோ நினைச்சு கற்பனை செய்து நீயாகவே பயப்படுவதை முதல்ல நிறுத்திவிடு என் செல்லமே. உனக்கு துணையாய் இந்த வராகியம்மா நான் இருக்கேன் தானே. இனி உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக சரியாகுவதை நீ நிச்சயமாய் கண்கூடா பார்க்க போற. நல்லதே நடக்கும்.